இடத்தையும் வாங்கணும். காரணம் சொல்லலாம். சரி, ஓகே. காரணம் சொல்லலாம். அந்த இடத்துக்காரர் மனதை விட்டு பேச மாட்டேன், பேச வைக்கிறேன், இடத்தை வாங்கி தரேன். இப்ப இருக்கிற வியாபாரத்தையும் வெற்றியாக்கி கடன் படாம பணம் நஷ்டம் இல்லாம காப்பாற்றாங்க. இனிமேல் அந்த பிரச்சனை இருக்காது, எல்லாம் அமைதியாயிருவாங்க. கர்மசாமிக்கு ஐயா, நான் இழந்து போற பணத்தை எனக்கு மீட்டி தரணும் அப்படின்னு பொள்ளாச்சிருந்து ஒருத்தர் கேட்டு பூப்புறதானே கிடைக்காது, அந்த கோர்ட்டுக்கு போனால் திரும்பாது, போனால் போகட்டும் போடா. கோர்ட்டுக்கு போயிருக்கா, முடிவெடுத்திருக்கீங்களா? கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னால அவனை கூப்பிட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டாரு. அந்த படம் 25 லட்சம் 20 லட்சம் தாரம்னு சொல்லுவான். நீங்க 32,60,000 கணக்கு வச்சிருக்கீங்க, சரியா? பக்கத்துல வாங்க, கண்ண விடலாம். ஃபர்ஸ்ட் பேச்சுவார்த்தையில 10 ரூபா முதல்ல வாங்கி தரேன், 50,000, 2.5 மாசம் டைம், அமைதி நடக்கும், வெற்றியாகும். என் பிள்ளைக்கு கல்யாணத்தை நடத்தி பாக்குறேன் சாமி. அதே கேள்விக்குதான் வந்துருக்கிறீங்களா? நல்ல காலோட அலை போதுகிறது உணவு. உன் பிள்ளைகளுடைய உள்ளத்தை பார்த்தேன். உயர்ந்த எண்ண உடையவள், பிடிவாத மிகுந்த குணமுடையவள். சில நேரத்தில் கல்யாணம் வேணும், சில நேரத்தில் அதுக்கு வேண்டாம்னு ஒரு முடிவு இருப்பான். அப்படிப்பட்ட கிரகக்கு ஓடிக்கிட்டான். அதனால மனநிலைகளையும் சரியாக்கிடுவோம். நல்ல வரதா கொண்டு வந்து விட்டுருந்தேன். கவலைப்பட, சென்னையில குடியேறக்கூடிய அளவுக்கு தான் நிலைமை இருக்கு. அப்படி திட்டுவோமா? மங்களமா முடிச்சாரு, வைகாசிக்குள்ள வெற்றி ஜெயிச்சு மங்களமா பத்திரிகை எனக்கு முதல் பத்திரிக்கை கல்யாணத்துமா கேட்டு வந்தவங்க. கண்ணுக்கு இந்த அழகு இல்லையா? ஏன் இப்படி அரைமோதி இருக்கே, நேரம் வந்து உட்கார்ந்து இருக்காரு அப்படி சொல்லுங்களா? சரி, அப்படி 1 முறை காரணம் முன்னாடி அப்படி நின்றுட்டே கூப்பிட்டான். என்னப்பா வேணும் உனக்கு? பையன் அவனே வேணும்னா நீ கல்யாணம் முடிச்சு கொடுத்துருந்தியா? சரி, கல்யாணம் முடிச்சு வச்சா போதுமா? ஆனி மாதம் பூ வைக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை வருது. நல்ல இடமா பார்த்து தரேன். அதுக்கிட்ட அவனும் ஆன்லைன்ல ஒரு பெண்ணை பார்த்து சொல்லுவான், அதையும் நம்ம முடிக்கலாம் முடிச்சிருவோம். ஆனா ஆனி மாதம் கர்மசாமிக்கு தொழிலாளர் கடன்பட்டு வேதனை அடைந்தவர் யார்? யார்ப்பா? என்னடா தொழில் பார்க்கிற தம்பி? என்ன வண்டி? வண்டி உருண்டோட அச்சாணி தேவை.
மரத்துக்கு போய் சாப்பிட்டு போறேன். கருத்தாவி இருக்காரா உங்க ஏரியால? கும்பிடுவியா? அதான் கூட வந்து நிக்காத, அதான் கேட்டேன். இன்னொரு ரகம் சுவாமியே, இந்த கடன் நிலையில இருந்து உன்னை காப்பாற்றித்தாரேன். இந்த வண்டி ஓடுமா ஓடாதான்னு சந்தேகப்படாத, இன்னொரு வண்டி எடுத்து தரேன். என் பேரை போட்டு ஓட்டு, ஆனந்தமா இருப்ப. வீடு மாற வேண்டிய நிலைமை வரும். அதுக்கு நான் 6 மாதம் டைம். நான் கொடுக்குற விபதி கூட போச்சுடா, எல்லாம் நல்லாயிரும். நல்லா கருதாவிக்கு திண்டுக்கல், நண்டுக்கல் இல்ல திண்டுக்கல். மகனை பத்தி கேட்டது, பையனை பத்தி. என்ன பையனுக்கு என்ன உன் பையனை பார்த்தேன், ஏன் மிலிட்டரிக்கு அனுப்பியிருக்க வேண்டியதானே? அதனால இங்கேயே போலீஸ் துறைக்கு போச்சு. அப்படியா? 6வது மாதத்துக்குள்ள அவருக்கு உத்தியோகம் கிடைச்சிடும். முதல் மாத சம்பளத்தை தர்ம கட்டளை கொண்டு கோயிலுக்கு கொடுத்து காரணம் உள்ள கல்யாணத்தை பத்தி கேட்டு யாரு? அக்காவா? நல்ல சந்தோஷமா இருக்கும். அடுத்து காலே தான் கடவுளப்பா. சாமியம்மா, ஏன் ஆவேசப்படுற? யாரும் கல்யாணம் இருக்கணும்? காரணம் இருக்குவா? பிள்ளைய பத்தி ஆராய்ச்சி பண்ணதுக்கு விரும்பல. என்ன படிச்சிருக்கா? எட்டினிலே எழுதுதப்பா, நம்ம எடுத்து சொன்னா புரியலப்பா. என்ன நாட்டுக்குத்தான் ராணியப்பா. படிக்க வச்சதே தப்புன்னு என் மனசுல வருது. புரியுத? அப்படி பேப்பர் மாறுற மாதிரி மனசு அடிக்கடி மாறிக்கிட்டே போயாம காணும். மாட்டை பறி கொடுத்தா பிடிச்சிடலாம், பொன்பொருளை பறி கொடுத்தா பிடிச்சிடலாம். மரத்தை பறி கொடுத்தா பிடிக்க முடியுமா? முடியாது. அதனால எல்லாரும் மரத்தை ஸ்ட்ராங்கா வச்சுக்காங்க. அப்பப்போ ஒவ்வொரு மாடா வந்து பொம்பளையோட மரத்தை வந்து முட்டும், கீழே இழுத்து தண்டதுக்கு ரெடியா இருக்கும். என்ன யாரும் ஒண்ணு செய்ய முடியாதா அப்படின்னு நீங்க தான் ஸ்ட்ராங்கா இருக்கணும். விழுந்த பிறகு என்கிட்ட வந்தா மருந்து தான் சொல்லுவேன். ஏன் விழுந்துன்னு சொல்ல மாட்டேன். உண்மையே இல்லையே? அவளை படிக்க வச்சதால அவ எல்லாருக்கும் புத்தி சொல்லுதான். அவ புத்தியோட நடப்பாளர் கேட்டா அதுக்கு ஒரு முடிவு கிடைக்க மாட்டேன். அதனால ஆவணி மாதம் வரை டைம் இருக்கு. அதுக்கு முன்னால யாருக்கும் எந்த தப்பு நடக்காம காப்பாத்தி தரேன். உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சிருந்தேன். பக்கத்துல வா. உறவுக்குள்ள ஒரு உறவு வரும். நடப்போம். சந்தோஷமா இரு மகளே. புண்ணியமா இரு. ஓடி
கருதாமி என் மண்ணு மர சம்பந்தமா பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்க, அதுக்கு ஒரு முடிவு கொடுங்க. என்னமா மண்ணு மலை சம்பந்தமா பிரச்சனை நடந்துட்டு இருக்காங்களா? என்ன இருக்கா அவனுக்கு? என்ன பிரச்சனை நடக்கு? யாரு உள்ள விடுறா? நீங்க போய் முயற்சி பண்ணீங்களா? பார்த்தனுக்கு பாடம் சொன்ன கீர்த்தன் வருகிறார், பசித்தவர்க்கு விருந்தளித்து அமுது கொணர்கிறார், காப்பதற்கு கையிலேந்தும் தங்கு சக்கரம், கடர்களுக்கு விளக்கம் தானே பிரம்மசூத்திரம். அந்த இடத்துல பத்திரம் இன்னொருத்தர் பேருப்பா. உங்க உரிமையை இன்னொருத்தர் பேரை போட்டு அடித்து நொடிக்கலாம்னு சொல்லி ஒரு பிளான போட்டு நடத்திக்கிறீங்க. அது ஏற்கனவே உங்க செய்திக்கு வந்ததுதான். ஆனா அதை ஜெயிக்க முடியுமான்னு கேட்டேன். உடனே பார்த்த சாரதி வார. யார் பார்த்த சாரதி? எம்பெருமான் நாராயணன். எப்படி வந்தா? சாரதி என்றால் தேரோட்டி என்பது பொருள். தேரை ஓட்டி எழுதிஞ்சா போராட்டம் நடக்கும். போராட்டத்துல கடைசியில வெற்றி அடைந்தது அவர் தான். அதைத்தான் இப்ப பாடு. பார்த்தனுக்கு பாடம் சொன்ன கீர்த்தன் வருகிறார், பதித்தவருக்கு உணவளித்து அமுது கொணர்கிறார், காப்பதற்கு கையில் ஏந்தும் தங்க சக்கரம், அவன் கடல்களுக்கு விளக்கம் தானே பிரம்மசூத்திரம். அம்பெருமான் நாராயணனுடைய அருளார அந்த இடத்துல உங்களுக்கு உரிமை உனக்கு உண்டு. ஆனா டாக்குமெண்ட போய் இப்போ உள்ள டாக்குமெண்ட படிச்சு பார்த்தனா உங்களுக்கு உரிமைக்கு இடம் இல்லைன்னு வரும். பேரலி டாக்குமெண்ட எடுத்தா உங்க முன்னோர்கள் பேரு ஒப்ப பேரு எல்லா பேரும் இருக்கு. அம்மாவடி தாத்தா பேர் தான் அது இருக்கு. 3 பங்குக்குரிய இடம். ஒரு பங்கு உனக்கு வாங்கி தரேன். அதில் உள்ள டாக்குமெண்ட் கொஞ்சம் மண்ணு அடிட்டு வா, அடிப்பா ஓ ஆனந்தமடைவா கபிதாமிக்கு. அப்படியா? யார் பாரு பத்திரத்தை வச்சுட்டு நீட்ட முடியாம கிடக்கான என்னைய பிடிச்சிருவாங்க. யார எங்கப்பா? யார் பிள்ளைய டாக்குமெண்ட் அடமானம் எனக்கு டாக்குமெண்ட் அடமானம் யார டாக்குமெண்ட்? வாடே அண்ணா வாடே 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 வாடே. எங்க வச்சிருக்கீங்க டாக்குமெண்ட்லாம்? எஸ் சார். முன்னாடியே வராதீங்க. அண்ணா சொல்லுங்க. அக்காவா நல்லா இருக்கியா? எந்த ஊரு? எங்க ஊரு மாரியம்மா, தங்கமான காளியம்மா. மாரியம்மா எங்க இருக்கா? காளியம்மா எங்க இருக்கா? 2 ஊர் இருக்காங்க. அதான் பாட்டு பாட்டேன் கால். நாங்க ரொம்ப ஏழையம்மா, நட்டு வச்ச வாழையம்மா, தண்ணி ஊத்தி வளர்த்து தாயே முத்து மாரியம்மா. அப்படிதானப்பா? அவதான் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன செய்யணும்ப்பா? டாக்குமெண்ட் மீட்டணுமா? என்ன தொழில் நடந்துட்டு இருக்கு? இதெல்லாம் ஒரு பக்கம் கடனா இருந்தாலும் உனக்கு ஒரு பிள்ளைய குத்திய மரக்கவலை இருக்க. என்ன செய்யணும் உனக்கு? அதுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவோம். ஒரு இடத்தை விற்கணுங்கிற நிலைமை வந்தா வித்துருவியா? அதை வித்துட்டா உன் பிரச்சனை தீர்ந்து போயிடும். ஆனா அதுல சட்ட சிக்கல் கொஞ்சம் இருக்கு, புரியுதா? அதுல குழப்பம் இல்லாம ஆகி தந்துடுறேன். உன் பிள்ளையும் நல்லா சந்தோஷமா கால் வந்துமா என் சேர்ந்தோம். இந்த வீட்டுல வச்சு சாமியை கும்பிடு. இந்த விபூதியில ஒரு பகுதியை காட்டில் கொண்டு போடு. உன் மகனுக்கு பூசி வச்சு எல்லாம் வெற்றியாயிருக்கும். காசு பணம் கிடைக்கும், சந்தோஷம். வெற்றி அடைந்து வா. திண்டுக்கல் டு திருப்பூர் யாரு? ஒரு 10 வருஷம். திண்டுக்கல் டு திருப்பூர். ஒருமை ஒருமை திண்டுக்கல். திருப்பூர் உனக்கு யார் இருக்கா? திண்டுக்கல் டு திருப்பூர். திண்டுக்கல்ல யார் இருக்கா?
நல்லா இருக்கியா? ஒரு சேட்டக்கார பேருடைய பத்தி போட்டிருக்கேன். போறக்கு நீ சொல்லி வைங்கள் உட்காந்து அதான் கேட்டேன். இந்த கடையில கொண்டா 1.2 2.5 வா 1.5 என்ன போறவையா நீ உட்காந்து அவன் மட்டும் குத்தி நல்ல இது 3 பாயிண்ட் இருக்கு. இங்க பார்த்தா கருப்பசாமி இருக்காரு, அங்க பார்த்தா கருப்பராயன் இருக்காரு, மாரியம்மன் இருக்கு. அப்படி அந்த பக்கம் போனா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சத்தம் போடுறாங்க. பெருமாள் இருக்காரோ நீ இருக்காத டாக்டர் போய் எல்லாம் செக் பண்ணி ரிப்போர்ட்லாம் கையில் வச்சிருக்கியா? என்ன சொன்னாங்க? கண்ண முடி மருத்துவம் பார்க்கணும். சாமியார்ட்ட போய் என்ன வருத்தம் வாங்க போற? வீட்டுக்காரர் என்ன சொன்னாரு? ஒதுங்கி உட்காருக்கா. உனக்கு எத்தனை பிள்ளைகளு? உங்களுக்கு தரப்புல பொம்பளை பிள்ளை தான் கொடுப்பியா? கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு தங்கமாரியம்மன் அப்படின்னு ஒரு குட்டி பிள்ளை கரெக்டா இருக்கு. அதே திண்டுக்கல் எல்லை வியாபார ஸ்தாபனம் யார் வச்சிருக்காங்க? என்ன வியாபாரம்? ஆனந்தமணி ஸ்கூல்ல வியாபாரம் பண்றியா நீ? நல்லா கால என்ன அருள் மணக்கும் ஆண்டவனே ஐயப்பா ஆரவார ஜோதியப்பா ஐயப்பா. உங்க பையன் பிரபச்சாரியா இருக்கிறதுக்கு தான் விதி இருக்கு. அப்படின்னா வேற யார்ட்டாவது பழகிதான் வண்டியை ஓட்டணும். இப்ப அப்படிதான் வண்டி ஓடி சரி பழகுற பிறகு ஏன் இங்க வர நிக்கிறீங்க? பையன்கிட்ட நல்ல பழக்கம் கொஞ்சம் கிடையாது, கெட்ட பழக்கம் உண்டு. ஆமா, அவருடைய மரத்தை கொஞ்சம் பார்க்க நீ கண்ணை முடிச்சா அப்படின்னு. சரி ஒண்ணும் இல்ல, உழைக்கிறான், பணத்தை சரியா சேர்க்கிற. நான் சொன்னபாடு ஒரு விவரம் என்ன சொன்னேன்? நல்ல பழகிக்கிட்டு இருக்காமல அந்த பழக்கத்தை உதவி செய்யாம அந்த பாசம் கிடைக்குமா தாய்? அந்த அன்பு கிடைக்கும், அந்த சந்தோஷம் கிடைக்கும். சும்மாவா துட்டு கால் சரி, அதுவும் ஒரு உதவி தானே. பாப்பா உன் மகனை கொண்டு வந்து சேர்க்கிறேன், கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன், பணத்தையும் சேர்த்து சந்தோஷமா. கருதாமிக்கு கருதாமிக்கு என் பையன் ரொம்ப தூரமா வேலைக்கு போனுங்கிறான், நான் விடலாமா வேண்டாமா? என்ன வேலைக்கு போனுங்க? முதல்ல பேசு. காலு அக்கா வாங்க. இது யாரு?
அப்பாவும் நீயே ஆத்தாவும் நீயே. உட்காரு. பையன் வந்து ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கான், நல்ல பையன் தான். அவன் நீ உழைக்கணும்யா, உன்னை நம்பி எப்படியா நான் எதையும் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு அட்வைஸ் நடந்திருக்கு. அதனால அவன் வந்து என்ன செய்யறான்னு சொன்னா, எங்கேயாவது வேலைக்கு போவோம், பணங்களும் சம்பாத்தியம் முடிக்கணும், அதுக்கிட்ட நம்ம இஷ்டத்தை நிறைவேற்றணும் ஒரு உள்ளம் அவன் மனசுக்குள்ள இருக்கு. அப்ப வேலைக்கு போறது அவனுக்காகவா பெற்றோர்களுக்காகவா பழகுற ஆளுக்காகவான்னு கேட்டா பழகுறவர்களுக்காகத்தான். யாருக்காக அப்படி வேலைக்கு அனுப்பலாம் பையனை, எந்த ஆபத்தும் வராது, நல்ல சம்பாத்தியம் பண்ணுவான், கண்ணுக்கு அர்த்தமா இருப்பான், உறப்பும் பணம் தருவான், யார் யாருக்கு உதவணும் உதவி பண்ணுவான், உயர்ந்திருப்பான், எதிர்காலத்தில் நல்லா இருப்பான். அவரை பத்தி நீ கவலைப்படாண்டா, நான் கருத்தாவே அவனை வாழ வச்சு காட்டுவேன். மகிழ்ச்சியாயிரு, சந்தோஷமா கொட்டையா கேட்கிய நான் என்ன நீ சந்தோஷம் அடைவாய் அந்த பிள்ளையார, நீ சந்தோஷம் அடைவாய் அந்த குழந்தைய, நீ அந்த பிள்ளையார சந்தோஷம் அடைவாய். சொல்லாதே யாரும் கேட்டால் எல்லோரும் தாங்க மாட்டார். அப்புறம் என்ன விஷயம்? யாருக்கு கல்விச்சாலை யார் நடத்துறா? கல்விச்சாலை. ஏய், பழைய காலத்துக்கு படிக்கணுமா இப்போ வச்சிருக்கியா? ஆனா நியூ மாடல்ல தான் இப்ப கல்வியெல்லாம் சிபிஎஸ் கல்வி. நீ என்ன படிச்சிருக்க? ரெகக்னைசேஷன் இன்னொருத்தன் பேர்ல இருக்கும், உன் பேர்ல இல்லையே. என்னென்ன உன் ஸ்கூல்ல சொல்றது எப்படி? நீ கால தம்பி அவசரப்பட்ட காலில் விழுந்தே தவிர உன் மனத்தை சாமிட்ட கொடுக்கற. நீ என்ன செஞ்சாலும் கட்டுக்கிடுவேன், நிம்மதியா மனதார கொடுக்கலாம். வரலாண்டா இப்போ கெட்டிக்கார பெயரா? கல்யாணம் முடிச்சுட்டியா? எங்க இருக்கா பொண்டாட்டி? அவள் என்ன படிச்சிருக்கிறா? நீ என்ன படிச்சிருக்கிற? பிஹெச்டி போடலையா? அந்த அளவுக்கு போக முடியல உன்னால. எப்படி இந்த ரெக்கக்னைசரை உன் பேருக்கு மாத்தலாம், அந்த ஸ்கூல் எதிர்காலத்தில் நல்லா ஓடத்தான் செய்யும். அதனால நீ அவநம்பிக்கை வைத்திருக்கிறாய் இப்பொழுது. இதை வச்சு சமாளிக்க முடியுமா முடியாதாங்கிற ஒரு அவநம்பிக்கை, சந்தேகமான எண்ணம். இதுல மாட்டிக்கிட்டு நம்ம லாசாயிடக்கூடாது. ஏன்னா காலங்கள் விஞ்ஞான ரூபமா நவீன முறையில கல்வி போய்கிட்டு இருக்கு. நம்ம இதுல லாக் ஆயிட்டோம்னா தப்பா போயிருமே. ஸ்ட்ரென்த் சரியா வரலன்னு சொன்னா சம்பளம் எதையாவது வித்து கொண்டு நிலைமை வரும்னு பயப்படுதியா? உண்மையானா? பண்ண முடிக்காடா? பௌர்ணமிக்கு வந்து உனக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறேன், சரியா? இதற்கு இடையில வெளிநாட்டுக்கு ஆன்லைன் கல்வி போதிக்கிறதுக்கு உனக்கு ஒரு ஆர்டர் வரப்போகுது. ஏற்பாடு பண்ணிருக்கியா? நடந்துடும். கல்வி வெளிநாட்டுக்கு நடக்க போகுது. ஸ்போக்கன் இங்கிலீஷ், ஸ்போக்கன் ஆஃப் சயின்ஸ் அசத்துரா பார்த்துக்க. கொஞ்சம் பொறுமையான மகனே, ஆனந்தமாக செய், அருள்வடிவாக இருக்கும். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அப்படியா? எந்த ஊரே? அங்க போயிட்டு குதிரை காரைக்குடி. இங்கெல்லாம் போய் உட்கார்ந்து காரைக்குடி 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 முடியாது, காரைக்குடி.
கொஞ்சம் அமைதியா இருங்க பக்தர்கள். துடைக்கப்பா. தண்ணிய கார்ல ஒருத்த அடிச்சுடுறான். கார் வாசிங்க வச்சிருக்காப்பா. நீங்க எனக்கு துப்பாக்கி கொடுத்து சுடுதல் நினைச்சீங்களா? அப்படியெல்லாம் நான் சொல்லுவேனாப்பா. நல்ல காரணம் விட்டாரு. ஏன் அவசரப்படுறேன்? ஒரு நேரத்துல உன்னுடைய தொழிற்சாலை ரொம்ப மூடி கிடந்து ஓடாம இருந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி குடிச்ச மாதிரி இப்ப ஓபன் பண்ணி வருது. இன்னும் ரொம்ப வண்டிகளை கொண்டு உன் நிறுவனத்துல ஓட்டுறேன், நிப்பாட்டிருந்தேன். செமையா சம்பாத்தியத்தை பண்ணித்தாரேன். வேற என்ன வேணும்? அவ்வளவுதானே? காரணம் சிந்தனை மனமே செய்த பக்கத்துல இந்த கனிய அறுத்து சாறு முடிஞ்சு உன் மனைவியை குடிக்க சொல்லி தேய்ச்சி குளிக்க சொல்லி அவன் மனநிலைகள் தான் கொஞ்சம் வருத்தப்பட்டு இருக்கா. அதனால உடல் அடிக்கடி சோர்வும் வலியும் இந்த கனிய தொழிற்சாலையில கொண்டு வை. நிறைய வண்டிகள் வசியமாகும், தொழில் ஓங்காரமா இருக்கும். 20 சென்டர் போட்டுத்தாங்க. போ பணம் வேண்டாமா? என்னடா பிள்ளை நீ எல்லாம் வச்சுக்கடா, நல்லா இருக்கா போடா. அதே காரைக்குடி நான் பார்த்த இடம், நான் அட்வான்ஸ் கொடுத்த இடத்துக்கு என்ன பிரச்சனை, ஏன் அது நடக்க, என்ன விவரம் காரணம்? மண்டலையோ என்னடா செய்யணும் உனக்கு? சரக்கு வாங்கிட்டு தான் நல்லது இருப்பேன். இதுதான் வாங்கிட்டு வரலையா? என்னைக்கு வாங்கிட்டு வருவா? ஏங்க அப்படி சொல்ல வேண்டியதான பத்தி தாங்க அடுத்தவங்க மட்டும் கேட்குறீங்க. பிடித்தவரே ஏற்றி நான் ஒரு பாட்டு அக்பர் பாட்டு. இப்ப இந்த இடத்தை என்னடா செய்யணும் உனக்கு? எனக்கு எத்தனை பெர்சன்டேஜ் தான் கொடுப்பேன் கோயிலுக்கு? இதுவரை உன்னை இழுத்து கடத்துனதே அதான். ஓ இஷ்டத்துக்கு தரக்கூடாதா? எத்தனை பெர்சன்டேஜ் தருவேன்? கண்ணை மூடு பார்ப்போம். ஏன் இவங்கிட்ட மட்டும் அந்த பிரச்சனை? இவன் எனக்கு உரிமையான மகன், இவன் பங்கை நான் எடுத்துக்கலாம். அதனால நான் வியாபாரம் பேச முடியும் யாரும் நினைச்சிடாதீங்க, சரியா? உண்மை அப்படிதானடா? ஆமா. இப்ப எவ்வளவு பேசி போனோமே?